நம்ம பழையனோம் இன்னைக்கு எப்படி நம்ம சுகன்யா திட்டி சுகன்யாவோட வாயை மூட வச்சுடுறாங்க. அதே நேரம் நம்ம செந்தில்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறப்பாரு தேவையில்லாமல் மீனா மேலே எல்லா பழியும் வந்து விழுது. மீனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு நல்லாவே தெரியும். யார் என்ன சொன்னாலும் நாங்கள் மீனா நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதுக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக புத்தி போச்சு, உனக்கு இந்த வீட்டில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நீ வீட்டில் நிறைய ஆளுமை ஆகிட்டு மாமா, அது மட்டும் இல்லாமல் இருக்குது இடம் சங்கடமாக இருக்குது, அதெல்லாம் தனியாக போகணும் ஆசைப்பட்றேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு பழனி மேலுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ பழனி மேலே சொல்கிறாங்க, என்னடா சொல்கிற ஆள் நிறைய ஆகிட்டா, அப்போ யார்டா சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு முடிவு பண்ணிட்டா, நானும் சுகன்யானு மேலே போய் மொட்டை மாடில் தங்கிக்கிறோம், நீங்கள் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருங்கடா, ஆனால் நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போகாத அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகன்யா செம்ம ஷாக்காகிறாங்க. இவர் வேறு வேலையே இல்லை, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இந்த மாதிரி வாய் கொடுத்து மாட்டிப்பார், மொட்டை மாடில் போய் எப்படி தங்க முடியும், முட்டாள்தனமாக இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அது நேரம் நமக்கு செந்தில் சொல்கிறாங்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாமாம்மா, அது மட்டும் இல்லாமல் நான் முடிவு பண்ணிட்டேன், நாங்கள் குவார்ட்டர்ஸில் தான் போய் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன ரொம்ப தூரமாக போய் இருக்க போகிறேன், இங்கே இருக்க குவார்ட்டர்ஸு யாராலும் வந்து பார்க்க போய் நாங்கள் நினச்சி இங்கே வந்து நிற்க போகிறோம். அப்புறம் என்ன தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, நான் போகிறத முடிவு பண்ணிட்டேன், போகதான் போகிற, தேவையில்லாமல் யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி சொல்லுங்க. இது கேட்டோன்னே கோமதிக்கு ரொம்ப கோந்தேன், உன்னை அப்படியே ஓங்கி அரைஞ்சோன்னு, அது மட்டும் இதுக்காக கூட உன்னை பெற்று வளர்த்துருக்கோம், ரெடி ஒன்னடியாக இருக்கணும் தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கு, அதுக்கு முட்டாள்தனமாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன், உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், என் கூட தான் இருக்கணும், அப்புறம் பாரு அம்மா கூட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம செந்தில் வந்து ரொம்ப கோவத்தில், இந்த மாதிரிலாம் ஓவராக சீன் போடாதம்மா, அது மட்டும் இந்த மாதிரி ட்ராமா பண்ணி இந்த வீட்டில் இருக்குன்னு நினச்சிடாத, நான் போகிறது அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நீ விட்டுட்டு போக தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நம்ம கோமதி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டது எல்லாருமே செம்ம ஷாக்காங்க. செந்தில் இப்படி சொன்ன உடனே அது மட்டும் இல்லாமல் கோமதி அப்படியே கண்கலங்கிட்டு செந்திலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செந்தில் இந்த மாதிரி பேசுவார் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை மீனாவும் எதிர்பார்க்கல. நம்ம செந்தில் வந்து என்னதான் பண்ண போகிறாரு, அது மட்டும் இல்லை மீனாவோட பேச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க போகிறாங்களா, இல்லைன்னா பழையபடி கோவத்தில் நான் போக தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி நம்ம மீனாவை அந்த வீட்டிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போக போகிறாங்க. மீனா இந்த விஷயத்தில் எப்படி சமாளிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லை பாண்டியன் வந்து எடுக்க போகிற முடிவு என்னவாக தான் இருக்கும். பாண்டியன் செம்ம கோவத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் எப்படியும் வீட்டு விட்டு போகிறதான் தாராளமாக போகணும்னு சொல்ல தான் போகிறாரு. இதை கேட்டு செந்தில் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட போகிறாங்க. நம்ம எப்படி சமாளிக்க போகிறாங்க மீனா, வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.